கரூர்ல தாவேக தலைவர் விஜயனுடைய பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் பலியான நிலையில அதுல ஒருவர் தான் 19 வயது இளைஞர் மோகன். இந்த உயிரிழப்புகள் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில அதுல மோகனின் மறைவு அவருடைய குடும்பத்தையே ஒரு கேள்விக்குறியாக்கியிருக்கு. ஈரோடு மாவட்டம் ஜம்பை பகுதியை சேர்ந்த 19 வயதுடைய மோகன் திருச்செங்கோட்டுல இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில பிஎஸ்சி 2ஆம் ஆண்டு படித்து வந்துட்டு இருந்திருக்காரு. சின்ன வயசுல இருந்தே விஜயின் மீதான அதீத பற்றால ஈரோடு மாவட்டத்துல தாவேகாவின் ஈரோடு கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப இணை செயலாளராக இருந்திருக்காரு. இவருடைய அப்பா கந்தசாமி ஒரு பெயிண்டரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆனா குடும்பத்துக்கு பெரிய அளவுல உதவல அப்படின்றதுனால குடும்பத்தையே மோகன் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. இவருடைய தாயார் சாந்திக்கு 2 கண்களும் தெரியாத நிலையில மோகன் தான் அம்மாவுக்கும் உதவியா இருந்திருக்காரு. நரம்பு தளர்ச்சி நோயால பாதிக்கப்பட்டு சாந்திக்கு 10 வருடங்களுக்கு முன்னாடியே 2 கண்களும் தெரியாம போயிருக்கு. இந்த நிலையில தான் அவங்க தாயாருக்கு உறுதுணையா மோகன் படிச்சுக்கிட்டே வேலைக்கும் போயிட்டு இருந்திருக்காரு. காலையில கல்லூரிக்கு போறதுக்கு முன்னாடி தன்னுடைய தாயாருக்கு தேவையான எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு தான் தினமும் கல்லூரிக்கு போவாராம். ஊர்ல எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு தன்னுடைய தாய்க்கு உறுதுணையாவும் இருந்திருக்காரு. இப்படி போயிட்டு இருந்த நிலையில சனிக்கிழமை அவருக்கு கல்லூரி விடுமுறை அப்படின்றதுனால தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து தாவேக தலைவர் விஜயனுடைய கரூர் பிரச்சாரத்தை பார்க்கறதுக்காக வீட்டில இருந்து தன்னுடைய தாயிடம் போயிட்டு வரேமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதுதான் தன்னுடைய தாயிடம் பேசிய கடைசி வார்த்தையும் கூட. விஜய் கூட்டத்திற்கு போன இடத்துல தாவேக தலைவர் விஜய் பேசும்போது அதிக கூட்ட நெரிசல்னால மோகன் மூச்சு திணறி உயிரிழந்திருக்காரு. இந்த நிலையில அவனுடைய தாயாரிடம் இத உறவினர்கள் கொஞ்சம் தாமதமா தான் சொல்லியிருக்காங்க. தன்னுடைய தாயாரையும் குடும்பத்தையும் பார்த்துட்டு இருந்த மோகனுடைய இழப்பு பெரும் சோகத்தையும் பரிதாபத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.